வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம கருப்பட்டியை கரைச்சிக்கலாம். 1.5 கப் கருப்பட்டி எடுங்க. இதோட 1/2 கப் தண்ணி சேருங்க. கருப்பட்டி கரையிற வரைக்கும் இது அடுப்பில் இருந்தால் போதும். கருப்பட்டி கரைஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் நெய் சேருங்க. இதில் 1.5 கப் துருவின தேங்காய் சேர்த்து வறுத்துடுங்க. தேங்காயை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் நேரம் மாதிரி வரும்போது நீங்கள் கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கிளறிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் கெட்டி ஆகிடும். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இது இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாவுக்கு வரலாம். 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிங்க. சாஃப்டாக பிசைஞ்சிடணும். இனிஷியலாக நம்ம சுடுதண்ணி ஊற்றுறனால நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே வாங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நீங்கள் கை யூஸ் பண்ணி பிசைய ஆரம்பிங்க. இதோ மாவு ரெடி. நம்ம பூர்ணமும் ரெடியாக வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆறிடுச்சு. இங்கே நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை அச்சு வச்சும் அச்சு இல்லாமலும் செய்ய போகிறோம். அச்சு யூஸ் பண்ணுறவங்க எண்ணெயும் நெய்யும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அச்சில் 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூர்ணம் எடுத்து நடுவில் வைங்க. அழுத்தி நல்லா அமுக்குங்க. ஓரம்லாம் சீல் ஆகிடும். ஸோ ஒரு அச்சில் நம்ம எடுத்துட்டோம். இன்னொரு அச்சுலையும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். அச்சு இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. இப்போ அச்சு இல்லாதவங்களுக்கு வரலாம். கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி எடுத்து உருட்டி தட்டையாக்குங்க. நல்லா கையிலேயே எவ்வளோ தூரம் தட்ட முடியுமோ இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் நம்ம பூரணம் வைக்க போகிறோம். இங்கே நான் ரவுண்டாக பண்ண போகிறேன். நம்ம பண்ணுறது தான் ஷேப்பு. நீங்கள் எந்த மாதிரி ஷேப் கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி தட்டுக்கு மாற்றுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் ரெடியாக வச்சுருக்கேன். இட்லி தட்டையும் வச்சாச்சு. 10 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம். இதோ சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கருப்பட்டியில் செஞ்சனால செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.